இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பொறுத்த அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்துருக்கலாம், நான் சினிமாவுக்கு வந்துருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்களை வந்திருக்கார். ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள் இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு புடிச்சோட பையன் இயக்குனர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசுல ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான் உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனாக இருக்கட்டும், சமுத்துக்கனாக இருக்கட்டும், சினேகனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வாரிசுகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் இமயம் உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடித்தார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபிலிம் வரும்போதெல்லாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கணும் இல்லை, இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் இமயம் வந்து திருப்பி நடிகர் இமயமாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.